வணக்கமுங்க. நம்ம கருங்காலி நிறைய இன்னைக்கு பேசுகிறோம். கருங்காலி மரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசைங்க எனக்கு கருங்காலி மரத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நாம் செம்மரம் எடுக்கிறதுக்காக வந்திருந்தோமுங்க. ஒரு விவசாய தோட்டத்துக்கு செம்மரம்லாம் எடுத்துட்டோமுங்க. அதுக்கான வீடியோ நம்ம ஹீரோ நந்தாஸ் விலாக் யூடியூப் சேனலில் பதிவு பண்ணியிருக்கிறோம். அப்போ தான் சொன்னாங்க நம்ம தோட்டத்தில் பல வகையான மரம் இருக்குது, அதில் அரிதான மரம் இந்த கருங்காலி மரம். அது ரொம்ப நாள் ஆசை வளர்த்தணும்னு சொல்லி அதனால் நம்ம தோட்டத்தில் வச்சுக்கணும்னு சொன்னாங்க. நாமளும் கருங்காலி பற்றி நிறையா கேள்விப்பட்டிருக்கிறோம். கருங்காலி மரம் எப்படி தான் இருக்குது அப்படின்னு பார்க்குறக்காக வந்தோமுங்க. எப்படி கொண்டாந்து வச்சாங்க, எப்படி வளர்த்துறாங்க, இந்த மண்ணுக்கு எப்படி வந்திருக்குது அப்படின்னு அவங்ககிட்டயே ஒரு சின்ன நேர்காணலுங்க. அண்ணா சொல்லுங்க. இது கருங்காலி மரங்க. சரிங்க. வச்சு 2 வருஷம் 6 மாதம் ஆகுது. சரிங்க. இதனுடைய பயன்பாடுகள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பண்ணிட்டு வர மரங்கள். இது நான் வச்சதுக்கு காரணமே இதெல்லாம் இந்த மரங்கள்லாம் அழிஞ்சிக்கிட்டு வருதுங்க. சரிங்கண்ணா. இதை மறுபடியும் உயிர் பிடிக்கணும். சரிங்க. இது லாப நோக்கு கிடையாது, நம்மகிட்டே ஒரு மரம் இருக்கட்டும் வச்சதுங்க. சரிங்கண்ணா. இதுவும் சின்ன செடியில் 1 அடி செடியில் தான் வாங்கி வச்சதுங்க. 1 அடி செடியில் கொண்டாந்து வச்சதுங்க. சரிங்க. அதுக்கப்புறம் நம்ம மண்ணுக்கு நல்லா வருது, நல்ல வளர்ச்சி. சரிங்க. 30 வருஷம் வரக்கூடியது. பழங்காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த உலக்க குழந்தைங்க செய்யற மர பொம்மைகள் அதை வச்சீங்கன்னா எதுவும் பண்ணாம இருக்கிறதுக்காக அதுக்காக தான் மெயின் இது பண்ணுதுங்க. உலக்க தான் இல்லைங்களா? உலக்கனுடைய உறுதித்தன்மை அதுக்காக தான் அடர்த்தி மரம் கெட்டி டென்சிட்டி அதிகம், அதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. வெயிட்டா இருக்கும். சரிங்கண்ணா. இது 2 வருஷம், இதுவும் அதே மாதிரி 2.5 வருஷம் கழிச்சு. சரிங்க. இப்போ இது டைம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. கவாத் பண்ணணுங்க. இதுக்கு கவாத் பண்ணும் பொழுது சரிங்க பிளாஸ்டிக் ரப்பர் பேப்பர் இருக்கு பாத்தீங்கன்னா அது சுத்தணுங்க. ஏன்னா இது பாத்தீங்கன்னா 1/2 அடிக்கு 1/2 அடி ஒரு கவா வருங்க. சரிங்க. மெயினா இதை இப்படி விட்டு வெட்டக்கூடாதுங்களா. சரிங்க. இதோட தான் வெட்டணும். வெட்டிட்டு இதை சுத்தியும் பேப்பர் சுத்திடணுங்க. இந்த இது பூஞ்சாங்கோய் நோய் இதெல்லாம் தாக்காது இருக்கிற மாதிரி. சரிங்க. அது நான் சொல்லி இருக்கிறேன் வந்துடும். குறைஞ்சது இன்னொரு வாரத்தில் அது பண்ணணும். ஒரு அடிக்கு மேலே ஒரு 2-3 அடி விட்டுட்டு எல்லாம் கவர் பண்ணி சுற்றி மழக்காத பேப்பர் அடிச்சிட்டோம்னா அந்த இது வராதுங்க. ஜம்முன் இருக்குங்க. இதுவும் அதே ஒரு அழிஞ்சிக்கிட்டு வரக்கூடிய அரிய வாழ்ந்தல் நம்ம விவசாய நிலத்தில் வச்சுக்கிறோம். ஆமாங்க. இது 2 மரம் வச்சிருக்குங்க. இங்கே ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று வச்சிருக்கேன். சூப்பருங்கண்ணா.